ஹே guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் somehow எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே யார் அதிகமாக காரம் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் பெண் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான போட்டி நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க தான் சொல்கிறத விட அவங்க சொல்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே போட்டி நடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருந்த ஒரு பெரிய காரமான உருண்டையும் இவங்க தான் சாப்பிட்ருக்காங்க கீ. ஸோ அதனால் இப்போ ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே மல்லாந்து படுத்து கிடக்காங்க. ஒரு செகண்டில் காதலையும் மூக்குலையும் காரமாக வருமாட்டிருக்கு. அந்த அளவுக்கு காரத்தை சாப்பிட்டுட்டு செத்த போன மாதிரி கிடக்காங்க. அப்போ கூட இந்த பாக்கு என்ன பண்ணுதுன்னா டோரா மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம் ஹே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் பெம்மோட முகத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக வச்சுருக்காங்க. ஏன்னா கீ இவ்வளோ காரத்தை சாப்பிட்டதை அவங்களால தாங்க முடியல. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு முகத்தை வச்சுருக்க இவங்களும் அப்போ நாங்கள் வரலாமா அவங்க கூட வரலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பெம்மும் ஓகே வரலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க தண்ணியே குடிக்கிறாங்க. இவங்க அவ்வளோ காரத்தை சாப்பிட்டுட்டு இவங்க தண்ணி குடிக்கிறத பார்த்துட்டு பெம்முக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கண்ணில் தண்ணியே வந்துருமாட்டிருக்கு, அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ எல்லாரும் போகலான்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இவனும் ஊருக்கு புதுசு தான், பெம்மும் ஊருக்கு புதுசு தான். ஆனால் ஆல்ரெடி இவங்க அங்கே கீ இருந்ததுனால இவங்களுக்கு ஓரளவு அங்கே உள்ள டீட்டெயில்ஸ்லாம் தெரியுது. ஸோ இந்த பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கம் வாங்க, ட்ரெயினில் போனோன்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடலான்னு சொல்லிட்டு இவங்க தான் அந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி எனக்கும் நான் முன்னாடி பின்னாடி அங்கே போனது கிடையாது, ஸோ நானும் அவங்களே ஃபாலோ பண்ணலாவான்னு சொல்லிட்டு பெம்மோட ஃப்ரெண்டும் பெம்மும் அவங்களையே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ ட்ரெயின் வந்துருச்சு, சீக்கிரம் வாங்கன்னு வேகமாக ஓடினதில் என்ன ஆகுதுன்னா இவங்க இப்படியே போயிட்டுருக்கும் போது ஃபஸ்ட்டு பாக்கும் அந்த பையனும் வேகமாக போயிடுறாங்க. ஆனால் பெம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட டிக்கெட்டை எடுக்க அப்படி ட்ரை பண்ணும்போது டிக்கெட் கீழே விழுந்துருது. அதை நம்ம கீ எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்கலாமா வேணாமாங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட ஜாலியாக விளையாண்டுட்டுருக்கு. அதுக்குள்ளே இவங்க ட்ரெயினையும் ரீச் பண்ணிடுறாங்க. ஆனால் பெம்மும் கீயும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ரொம்பவே லேட்டாக வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக வந்ததில் இவங்க ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேரும் ட்ரெயினில் ஏறி போயிட்டாங்க. இப்போ பெம்மும் கீ மட்டும் ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு இருக்க, என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஸோ இப்போ இவங்க ட்ரெயினில் உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையன் என்ன பண்ணுறான், நான் பெம்முக்கு கால் பண்ணிட்டேன்னு ஃபோன் எடுக்க, நீ பண்ண வேணாம் இருடா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுறாங்க. கால் பண்ணதும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓ ட்ரெயின் போயிட்டுருக்கா, நாங்கள் அங்கே ரீச் ஆக வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணால் உங்களுக்கும் லேட் ஆகிடும், ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு கூப்பிட்றீங்களா, அங்கே வெயிட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அந்த ட்ரெயினில் நீ போயிட்டே இரு, நாங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கிறோங்கிறத இன்டைரக்டாக சொல்ல, என்னது நான் சொல்லாதெல்லாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கும் யோசிச்சுட்டு ஓ அப்படியா விஷயம், சரி நாங்கள் அங்கே போய் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் வந்துடுங்கன்னு சொன்னானே. இவன் என்ன சொல்கிறான்னா ஏய் நாம் எதுக்கு அங்கே போய் வெயிட் பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணால் இவங்க அடுத்த ட்ரெயினில் வரும்போது நம்ம வந்துக்க போகிறோம்னு சொல்கிறான். அது ரொம்ப லேட் ஆகும், எதுக்காக நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், நாம் அங்கே போனோன்னா அங்கே அவங்களும் வர போகிறாங்க, அப்படியே சேர்ந்து போய்க்க வேண்டியதான், முன்னாடி போனதுனால என்ன பிரச்சனை இப்போங்கிற மாதிரி இவ சொல்லி என்னென்னமோ சமாளிச்சுட்டு நிற்க பெம் கிட்ட கீயும் சொல்கிறாங்க. அவங்க அங்கே போய் வெயிட் பண்ணுறாங்களாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரெயினில் போகலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரெயினும் வருது, அந்த ட்ரெயினில் இவங்க ஏறி போகிறாங்க. அப்படி போகும்போது இவங்க 2 பேர் வந்தாங்க இல்லையா, பாக்கும் அந்த பையனும். அதை பார்த்தீங்கன்னா அவன் பேர் டேனு. பாக்கும் டேனும் அந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா டேன் மட்டும் சொல்கிறான் இந்த ட்ரெயின் ஏதோ ராங் வேல போகுது, நம்ம ராங் ட்ரெயினில் ஏறிட்டோம் போலங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ இவன் வேற சும்மா இருக்க மாட்டான் போலையே, அவங்க 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம்னு பார்த்தா இவன் இறங்கிடுவான் போலையேன்னு பயந்துக்கிட்டு ஐயோ எனக்கு ஸ்டொமக் ஏதோ பண்ணுது, எனக்கு ஸ்டொமக் வலிக்குது, நான் செத்து போயிடுவோம் போல இருக்கு, டேன் ப்ளீஸ் நீ என் கூடையே இருக்கியா, நான் சாகிற வரைக்கும் என் கூடையே இருன்னு சொல்லி அவனையும் கூடையே இருக்க வச்சிடுறாங்க. லேட்டாக ட்ரெயின் ஏறின இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கே ரீச் ஆகிட்டாங்க. அந்த ஸ்பாட்டில் பார்த்தா எப்போவுமே ஒரு ரீசனே இல்லாமல் மழை பெய்யும் போல் அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டாக இருக்குது. கேரளா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்குது. ஸோ வெதர் ரீச் ஆனவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெம்முக்கு
பாக்குக்கு கால் பண்ணுன்னு சொன்னா இவங்க பாக்குக்கு சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லிடுறாங்க. சரி இரு நானே பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க டேனுக்கு கால் பண்ண டேன் அதை அட்டன் பண்ணி பாக்குக்கு ஏதோ ரொம்ப உடம்பு சரியில்லை டயரியான்னு நினைக்கிறேன், அவ உள்ள போயிட்டு ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனும் பயந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி சொல்றான். என்னது திடீர்னு எப்படி அவளுக்கு வரும்னு சொல்லிட்டு இவளும் சொல்ல, ஆனா எனக்கு தெரியல, உள்ள போனதுலேருந்து பயங்கரமா சவுண்ட் வருது, இரு இரு அவ வந்ததும் கேட்டுட்டு என்ன சொல்றான்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இப்போ அவளும் வெளில வரா. வெளில வந்தவன் என்ன பண்ணுறானா, சரி வெளில உள்ளே இருந்துட்டு கீக்கு கால் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பண்ணி நான் இங்கே டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன், நீ அங்கே டைமை என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இவங்க வர வரைக்கும் நம்ம சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சுற்றி பார்க்க பேப்பர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற இயற்கை காட்சியெல்லாம் அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம கீக்கு அழகுனாலே அது பெம் தானே, ஸோ பெம்மை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் அந்த பக்கம் இருக்குல்ல அதெல்லாம் எதுக்கு என்ன எடுக்கிறேன்னு சொல்ல, இயற்கையை தாம்மா எடுக்கிறேன், அழகாக இருக்குது, என்ன பக்கத்தில் நீ நிற்கிற, அதுக்கு நான் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஊர்லேயே ரொம்ப புனிதமான இடம் போல் இந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்ததும் நம்ம கீ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல நீ எதெல்லாம் ப்ரே பண்ணிக்கிறியோ அதெல்லாம் கன்ஃபார்மாக நடக்கும். ஸோ உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த, உனக்கு வேணுங்கிற விஷயத்த இங்கே ப்ரே பண்ணிக்கோன்னு சொல்ல இவங்க ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. அதை கூட நம்ம கீ விடுறதில்ல, அதையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ பெம் என்ன பண்ணுறாங்கன்னா கீ கிட்ட நீ என்ன ப்ரே பண்ணுன்னு சொல்லி கேட்க, நோ 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 ப்ரே பண்ணதெல்லாம் சீக்ரெட் பர்சனல், அதை வெளில சொன்னால் நடக்காதுன்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் பர்சனல் தான், என்ன அந்த பெல்லா வேணும்னு ப்ரே பண்ணியிருப்ப அதுதானு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் பெல்லாவும் இவங்களும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தானே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவள் வேணும்னு நீ ப்ரே பண்ணுற அவ்வளோதானு சொல்லி கேட்க, இல்லைன்னு சொல்ல வந்தாலும் சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வாயாலேயே சவுண்டு விட்டுக்கிட்டு டாய்லெட்லேயே உட்காந்து மேக்கப்பை போடுறது, லிப்ஸ்டிக் போடுறது, நெயில் பாலிஷ் போடுறதுன்னு எல்லா ஒர்க்கையும் அங்கேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நடக்க முடியாமல் நடந்து வரா மாதிரி அவன் கண்ணு முன்னாடி நடந்து காமிச்சு அவனும் ஐயோ பார்க்க நீ ஓகேவா, நான் வேணா ஆம்புலன்ஸ் கால் பண்ணவா, ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை 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 இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, டேப்லெட் போட்டால் சரியாயிடுன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அப்படியா இரு நான் போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வரேன், நீ இங்கேயே இருக்கியா இல்லை என் கூட வரியான்னு சொல்லி கேட்க, இல்லை 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 நான் இங்கே இருக்கேன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா என்னை அப்படி கொஞ்சம் வெளியில் கொண்டு போய் விட முடியுமான்னு சொல்லிட்டு அவன் கையவே பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அவனும் பயந்து போய் நடுங்கி போயிருக்கான், ஐயோ இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பெம்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப தாகமாக இருக்குன்னு சொல்ல அதை வாங்கிறதுக்காக கீ போயிருந்தாங்க. ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் காணோம். அவங்கள காணோன்னு சொன்னதுமே சின்ன பிள்ளைங்க மாதிரி பயந்து போய் அளவுக்கு அந்த மாதிரி ஆகிடுறாங்க. ஐயோ எங்கே போனான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இவங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் ஏறி வர ஸ்டெப்ஸ் அப்படியே லைட்டாக ஸ்லிப் ஆகி இவங்க விழ அளவுக்கு போயிடுறாங்க. அப்படியே வந்து நம்ம கீ தாங்கி பிடிக்க பெம் கீ கிட்ட என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதன்னு சொல்லியிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்ல கீ அதுக்கு ஸ்கூல் டேஸில் அவங்க இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க இல்லையா, உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவங்க ஃபிங்கர்ஸை நீட்டி ப்ராமிஸ் பண்ண சொல்லி கேட்க அதுக்கு பெம்மு அதே ஃப்ளாஷ்பேக் அவங்களுக்கு ஞாபகம் வந்து ஒன்றும் தேவையில்லைங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு நடந்து போயிடுறாங்க. இப்போ அவனை டேப்லெட் வாங்கிட்டு வர சொல்லிட்டு இவ ஜாலியாக லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு கொடையை பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக நின்றுட்டுருக்கா. டேப்லெட் வாங்க போனவன் திரும்பி வந்துட்டான். வந்து பார்த்ததுமே அவனும் நம்மள மாதிரி தான் கேட்குறான், உனக்கு ஓகேவா, உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியலையேன்னு சொல்லி கேட்க, இல்லை 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 இப்போ முன்னாடிக்கு இப்போ ரொம்பவே ஓகே தான் நான், ஸோ இப்போ டேப்லெட் சாப்பிட்டேன்னா சரியாக போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி வா வா நம்ம அடுத்த ட்ரெயினில் போகலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ட்ரெயினில் ஏறுறாங்க. ஸோ இப்போ இந்த ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா ராங்காக இருக்க மாதிரி இருக்குன்னு இவன் சொல்ல, அதெல்லாம் இல்லை நம்ம சரியான ட்ரெயினில் தான் இருக்கோன்னு சொல்லிட்டு இவளும் என்னென்னமோ சொல்லி, ஸோ இவன் வந்து பார்த்துட்டு ஏதோ ராங் டைரக்ஷனில் நம்ம போயிட்டுருக்க மாதிரி இருக்குது, இப்போவும் நம்ம ட்ரெயின் மாதிரி தான் ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் இல்லை வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஸ்டேஷனில் இறங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்க சொல்லுது, ஆமாம் நம்ம தப்பாக தான் வந்திருக்கோம் போல், நீ ஒன்றும் கவலைப்படாத நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா ரெயின் வந்துடுது. ஸோ ரெயின்காக ஒரு இடத்துல ஒதுங்கி நிற்கும்போது அம்ப்ரெல்லா வாங்கணும்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்க, அப்போ பெம் எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, அங்கே பாரு ஐஸ்கிரீம் வேணுங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க.
சரி, உனக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும், என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்க, இவங்க 2 பேரும் ஒரு டைம் வந்து மூவி போயிருப்பாங்க இல்லையா, அப்போ கூட அப்படி தான் கேட்பாங்க. அவங்க இந்த ஃப்ளேவர் இல்லை, அந்த ஃப்ளேவர் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்போ குக்கீஸ் வித் பெம் வேணுமான்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ கேட்க, எனக்கு எதுவும் வேணாம், ஏதோ ஒன்று வாங்கிட்டு வான்னு சொல்லி கோவமாக திட்டிடுறாங்க. சரி சரி சரி, எது வாங்கிட்டு வரேன்னு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து அப்படியே ஒரு வால் கிட்ட நிற்க வச்சு அம்ப்ரெல்லாவை இவங்க பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஸோ எப்படியே எனக்கு உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி நிற்க வைக்க, ஏன்டா இவ இந்த இடத்துல நிற்க வைக்கிறாங்கன்னு நமக்கெல்லாம் தோணுது. ஆனால் விஷயம் என்னென்னா, இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பைட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்க, இவங்க ஒரு பக்கம் அதே ஐஸ்கிரீமை சாப்பிட்றாங்க. பெம்மும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே பெம்முக்கு ஒரு மாதிரியாக ஆகிடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடுறாங்க. பாக்கும் டேனும் ஹே பெம்முன்னு சொல்லி கூப்பிட்டு நடக்க இருந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஹே பெம், உனக்காக நான் அம்ப்ரெல்லா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு டேனும் கொண்டு வந்து கொடுக்குறான். அப்படியே பார்க்க அவனை முறைச்சிக்கிட்டே இருக்கு. நல்லா சிவ பூஜையில் கரடி மாதிரி நுரைஞ்சிட்டியடான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆளுக்கு ஒரு அம்ப்ரெல்லா தனித்தனியாக வச்சுருக்காங்க. வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஜோடியாக கிளம்பி போக, அதுக்கு பின்னாடி இவங்க 2 பேரும் ஜோடியாக கிளம்பி போகிறாங்க. போயிட்டு அவங்க போய் ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகிட்டாங்க. அது வந்து ஒரு பழமை வாய்ந்த கோவில் போல். அந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க. போனதும் வணக்கம் வச்சுட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடம் ஃபுல்லாக ஒரே என்ஜாய்மெண்ட் தான். ஜாலியாக போகுது. நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் போல். நிறையா திங்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் வாங்குறது, எடுக்கிறது, வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பர்ச்சேசிங் போயிட்டுருக்கு. அப்போது இவங்க 2 பேரும் பெம்மும் டேனும் நின்று அங்கங்கே ஃபோட்டோ எடுக்க, அதை பார்த்து கீ டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அப்புறம் கீயை ஒரு இடத்துல நிற்க வச்சு அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க நிற்கிறதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. டேனும் பெம்மும் அங்கே அவங்க அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்க, அவங்கள ஃபோட்டோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு கீ இங்கேருந்து அவங்கள ஜூம் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டே இருக்கும்போது அவங்க இவங்கள பார்க்க, ஐயோ பார்த்துட்டாளேன்னு சொல்லிட்டு இவங்களும் திரும்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இவன் என்ன கேட்குறான்னா, டேனு இவனும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான் இல்லையா, எவ்வளோதான் எடுப்பேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு டேனு இந்த கிளைமேட்டில் கூட நீ எவ்வளோ பிரைட்டாக தெரியுற தெரியுமான்னு சொல்லிட்டு லவ் டைலாக் பேசுகிறான். அதை கேட்டதுமே இவங்க புரிஞ்சுக்கிட்டு பெம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ திங்க் இது வந்து லவ் டைலாக்னு நினைக்கிறேன். நம்ம லவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், லவ் என் லைஃப்பில் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டு, ஸோ இன்னொரு தடவை அது என் லைஃப்பில் வர்றதை நான் விரும்புகிறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, நானும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், எவ்வளோ நாளானாலும் உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஆல்ரெடி இவன் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் போல். ஆனால் நம்ம பெம்மு தான் வந்துட்டு அந்த ப்ரப்போஸில் அக்செப்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன், இந்த லவ்வை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு. ஸோ அதை பற்றி தான் இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கத அவங்க தூரத்துலேருந்து காதில் வாங்கிடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் டக்குன்னு திரும்பி பார்த்ததும் அவங்க 2 பேரும் ஓடி போய் ஒடிஞ்சுக்கிறாங்க. இப்போ டேனுக்கு எல்லாமே புரியுது. ஸோ பெம் கிட்ட ஏதோ கேட்க ட்ரை பண்ணுறாங்கிறது பெம்முக்கு தெரியுது. ஸோ பெம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ கேட்க வரேன்னு தெரியுது, அதை கேளன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவன் டைரக்டாக விஷயத்துக்கு வரான். அந்த கியர் நெக்லஸ் இருக்கு, அது வந்து உன் எக்ஸோடது தானே, அது கீ தானேன்னு சொல்லிட்டு கீயை பார்த்து கேட்க, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிற, அது என் மனசை எந்த அளவுக்கு உடைச்சிருக்குன்னு உனக்கே தெரியும், அதை பற்றி நீ இப்போ எதுக்கு பேசுகிற, தயவு செய்து பேசாதான்னு சொன்னதும் இவனும் அந்த விஷயத்த விட்டுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. அப்போ ரோடை கிராஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரோடை கிராஸ் பண்ணும்போது இவங்க ஸ்கூல் டைமில் ஒரு தடவை மாதிரி கிராஸ் பண்ணாங்க இல்லையா, அவள் கையை பிடிச்சிக்கிட்டு, பெம்மோட கையை பிடிச்சிக்கிட்டு, அந்த ஞாபகம் வந்து பெம் கையை பிடிக்க, பெம்முக்கும் அதே ஞாபகம் வந்து இவங்க கையை தட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு கடை நடந்து போகிறாங்க. ஸோ இப்போ பெம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், ஸோ ஹோட்டலுக்கு போகலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஹோட்டலுக்கு வர, இப்போ டுமாரோவும் எங்கேயோ வெளியில் போகிற மாதிரி இருக்காங்க போல். ஸோ அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கீ வந்து கம்பெனி ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு நைட்டு 9 o'clock மேலே போகலாங்கிற மாதிரி இவங்க சொல்ல, சரி அப்போது 9க்கு மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ பெம் என்ன பண்ணுதுன்னா, அவங்களுடைய அந்த சொந்தக்கார பொண்ணு ப்ரா இருக்கா இல்லையா, அவளுக்கு கால் பண்ணி நீ எதுக்கு அவனுக்கு இந்த அட்ரஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஸோ ப்ரா என்ன சொல்கிறான்னா, அவன் உன்னை ரொம்பவே கேர் பண்ணுவான், அவனுக்கு நீனா ரொம்ப பிடிக்கும், ஸோ உன்னை லவ் பண்ணுறான், அதுக்காக எஃபோர்ட் போகணுன்னு நினைக்கிறான், அதனால தான் நான் அட்ரஸ் கொடுத்தேன்னு சொல்ல, அவன் இங்கே வந்து ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கான், எனக்கு பிடிக்கலன்னு இவங்களும் திட்டுறாங்க.
சரி இவ்வளோ நடக்குது, இதை பார்த்து கீயோட ரியாக்ஷன் என்னன்னு சொல்லி கேட்க, காலேஜ் டைம்லேயும் சரி ஸ்கூல் டைம்லேயும் சரி அவள் என் மேலே பொசசிவாக இருந்தது நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போது டேன் மேலேருந்து கண்ணை எடுக்கிறதே இல்லை. அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு சொல்லி பார்த்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லி 2 பேரும் ஸ்மைல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காளுங்க அதை சொல்லி. சரி இப்போ ப்ரா என்ன கேட்குறானா, சரி இப்போ கீ ஒன்றை திரும்பி வந்தா நீ ஏற்றுப்பியாங்கிற மாதிரி கேட்க, நான் கொஞ்சம் நெஞ்ச வழியில் ரொம்பவே வழியை அனுபவிச்சிருக்கேன். என் லைஃப்பில் மிகப்பெரிய லெசனை கற்றுக் கொடுத்ததுனா அது அவள் தான். அதை திரும்பி அவளால் சரி பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது இவங்க லவ் மேக்கிங் நடந்தப்போ கசமுசா பண்ணப்போ இவங்க ஜாலியாக கொஞ்சம் பேசிட்டு விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு சீனை நினச்சி பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு பாத்டப்லேயே உட்காந்துருக்காங்க. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் ஆனதும் இவங்க இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு எல்லாருமே கிளம்பி வந்துட்டாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கையில் இவங்கெல்லாம் பெருசாக எதுவுமே திங்ஸ் எடுத்துகிட்டு போகல. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது 1 day 2 days ஸ்டே பண்ணுற மாதிரி எங்கேயும் போக போகிறாங்க போல். ஸோ அதுக்காக எல்லோரும் ரெடி ஆகி வெளில வெயிட் பண்ண பெம்மு மட்டும் லேட்டாக வராங்க. சாரி காய்ஸ், ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு சரி இருங்க சாப்பிட்டு போகலான்னு சொல்லி சொன்னால் பெம் அதுக்கு இல்லை வேணாம், என்னால் மறுபடியும் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோன்னா சரி வராது, ஸோ சாப்பிட வேணாங்கிற மாதிரி பெரும் சொல்ல, அந்த நேரம் நம்ம கீ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஏதோ குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல இவளுக்காக. ஸோ அதை இப்போ கொடுக்குறாங்க. அதையும் இவங்க வாங்க மாட்டேன்னு சொல்ல, அதுக்கு நம்ம பார்க்க அவள் எவ்வளோ ஏர்லியாக எழுந்து மார்க்கெட் போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு வந்து உனக்காக குக் பண்ணி கொடுத்துருக்கா, தயவு செய்து வாங்கிக்குவோங்கிற மாதிரி சொல்ல எல்லாரும் கம்பல் பண்ண, அப்புறம் வேற வழி இல்லாமல் பெம்மும் அதை வாங்கிக்கிறாங்க. சரி வாங்க சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமாக ட்ரெயினுக்கு போகிறாங்க. இப்போ ட்ரெயினுக்கு போயாச்சு. அங்கே போயிட்டு பாக்கும் கீயும் ஒரு சீட்டில், இன்னொரு பக்கம் டேனும் பெம்மும் ஒரு சீட்லன்னு சொல்லிட்டு உட்காந்து வர, அப்போ அங்கே பெம்மையும் டேனையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. அதை பார்க்க இவங்களுக்கு வயிறு எரியுது, டென்ஷன் ஆகுது. ஐயோ அவனை நான் கொல்ல போகிறேன் பாறான் எப்பன்னு சொல்லி எழுந்திருக்க பார்க்க அவளை நிறுத்தி, இல்லை வேணாம் சொன்னா கேளு, அவனை வேற ஒரு இடத்துல நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெயினை விட்டு இறங்கிட்டாங்க. லக்கேஜ் எல்லாம் ஒரு இடத்துல அழகாக வச்சுட்டு அப்படியே சுற்றி பார்க்கலான்னு சொல்லி போக, இந்த பக்கம் டேனு பெம்மே ரோட்டுக்கு அந்த பக்கம் பாக்கி கீன்னு நடந்து வராங்க. இந்த டேன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான், சும்மா அவளை நிற்க வச்சு அங்கேயும் இங்கேயும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கான். இதை பார்க்கவே முடியல கீயால். அப்புறம் ஒரு இடத்துல பெம்மை ஃபோட்டோ எடுக்க, அந்த நேரம் பாக்கும் கீயும் அவங்க பக்கத்தில் போயிட்டு அதுவும் பெம்மோட கன்னத்துக்கிட்ட கீயோட கன்னத்தை வைக்கிறாங்க. அப்படி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் டேனுக்கு நல்லாவே புரியுது, பிடிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா இடத்துலையும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இப்போ அந்த கோவிலுக்கு போகிறாங்க. கோவில்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், குளத்துக்கு போயிட்டு கால் கையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தானே கோயிலுக்குள்ளே போவோம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் மாதிரி இருக்குது, அதில் போயிட்டு கழுவிட்டு எல்லாம் போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே போயிட்டு பார்க்க என்ன காமெடி பண்ணுதுன்னா, எனக்கு நிறைய செல்வம் கிடைக்கணும், படிப்பு கிடைக்கணும், அறிவு கிடைக்கணும், சக்ஸஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்ட, அதுக்கு டேன் என்ன சொல்கிறானா, ஐயோம்மா இங்கே பாருமா, இந்த தண்ணி அந்த மாதிரி தண்ணி இல்லைம்மா, நம்மளுடைய பேட் எனர்ஜியெல்லாம் போக்குற தண்ணி இது, போகணும் தான் இதில் வேண்டணும், கிடைக்கணும்னு வேண்டக்கூடாதுன்னு சொன்னோடனே இவளும் அதுக்கப்புறம் அதை மாற்றி வேண்ட ஆரம்பிக்கிறா. இப்போ எல்லாம் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றாங்க. நம்மளாம் சண்டிகேஸ்வரர்கிட்ட கும்பிடுவோம்ல, அந்த மாதிரி கையெல்லாம் தட்டி தான் கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டுட்டே இருக்கும்போது இவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் சாமி கும்பிட, அவங்க அந்த பக்கம் பெம்மும் டேனும் சாமி கும்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. ஸோ பார்க்க என்ன பண்ணுதுன்னா, நீ இப்படியே வேண்டிக்கிட்டே இரு, அங்கே பாரு அவங்க 2 பேரும் போயிட்டாங்கன்னொன்னே இவங்களும் அதுக்கப்புறம் பின்னாடியே ஓடுறாங்க. இப்போ எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. பார்க்க வழக்கம் போல் இவனை எப்படா அந்தாண்ட கூப்பிட்றதுன்னு ட்ரை பண்ணி, டேன் என்னங்க நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறியா, எனக்கு நிறையா ஃபோட்டோஸ் இருக்கணும்னு சொன்னதும் அவன் என்ன சொல்கிறான்னா, காலையிலேருந்து ஒன்னதனமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், அது போதாதான்னு சொல்லிட்டு கேட்குறான். இருந்தாலும் எனக்கு அந்த பிரிட்ஜ் இருக்கு பார்த்தியா, அதுக்கிட்ட வேணும், வாயேன்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜ் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பெம் கிட்ட நான் உன்னை ஃபோட்டோஸ் எடுக்கவான்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவங்க கடன்னு நடந்து அதே பிரிட்ஜ் கிட்ட போகிறாங்க. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கும் போது இவங்க அங்கே போக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ இந்த இடத்துக்கு வந்துட்டாங்களா,
இங்கேருந்து அவனை எப்படியாவது கூட்டிகிட்டு போகணுமேன்னு சொல்லிட்டு பார்க்க அவனை அங்கே வா இங்கே வான்னு சொல்லிட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இப்படி தனியாக நடந்து போயிட்டுருக்க. அப்போது கீ வந்து பெண் கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது இவங்களுடைய அம்ப்ரெல்லா அவங்களுடைய அம்ப்ரெல்லாவில் இடிச்சுக்குது. இவங்க சடனாக திரும்ப இவங்க சாரி ஈன்னு சொல்லிட்டு பல்ல காட்டுறாங்க. அவங்க எதையுமே காதில் வாங்காமல் வேக வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடி போய் ஒரு ஸ்பாட்டில் நிற்கிறாங்க. அந்த ஸ்பாட் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ அதை அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து அவங்க அம்ப்ரெல்லாவை கையில் வச்சுக்கிட்டு அந்த செல்ஃபி எடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? இருந்தாலும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அங்கே ஃபோட்டோ எடுக்கும்போது கீ என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கம் போல் இவங்கள ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஏன் என்ன எடுக்கிறேன்னு சொல்லி கேட்டால் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அதாவது இந்த சீனு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அங்கே 2 ஜோடிஸ் வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க தாய்லாந்து பாஷை பேசுகிறது அவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது. ஸோ நீங்கள்லாம் தாய் தானே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு யாரை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு தெரியல, நல்ல வேலையாக நீங்கள் 2 பேரும் கிடச்சிங்க, எங்களை ஃபோட்டோ எடுத்து தர முடியுமான்னு சொல்லி கேட்க அதனால் என்ன நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு கீ போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி எடுக்கும்போது அதில் ஒரு லேடி என்ன பண்ணுதுன்னா கீ கிட்ட ஃப்ளட் பண்ணுது. அது புரிஞ்ச பெண்ணு கண்ணா பின்னான்னு திட்ட ஐயோ அவள் கேர்ள் ஃப்ரெண்டு பார்வையால் கொண்டுடுவா போல, வா நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு கூட ஒருவன் கூட்டிகிட்டு போயிடுறான். அப்புறம் ஒரு பிரிட்ஜ் கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா பெம் போயிட்டு அவங்களே அவங்க செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ண. அப்போது அம்ப்ரெல்லா இருக்கிறதுனால ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த சீன் வந்து கேப்சர் ஆக மாட்டேங்குது. ஸோ இவங்க பெம் கீ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. பெம் இங்கே கூட நான் எடுத்து தரேன் ப்ளீஸ் கொடுன்னு சொன்னதும் கொடுத்துட்றாங்க. அப்புறம் இவங்களும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. கையில் இருக்கிற கேமராவை கொடுன்னு சொன்னால் கொடுக்க மாட்டுறாங்க. இவங்களே ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து நிற்கிற மாதிரி செல்ஃபி எடுத்துக்கிட்டு அப்படியே பெம்மை கிஸ் பண்ண போகிறாங்க. அது தெரிஞ்ச பெம்மை என்ன பண்ணுதுன்னா நீ கேமராவை கூட, நீ ஃபோட்டோ எடுக்க வேணாம் ஒன்றும் எடுக்க வேணாம், கொடுன்னு சொல்ல. அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்ல 2 பேருக்கும் அந்த இடத்துல அப்படியே லைட்டாக ஃபைட் மாதிரி ஆகி அப்படியே ரொம்ப க்ளோஸ்அப்பில் போகிறாங்க. க்ளோஸ்அப்பில் போயிட்டு கிஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவங்களும் அதை வேணான்னு சொல்லி தள்ளி விடல, கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வழக்கம் போல் சிவபூஜையில் கரடி மாதிரி இந்த இடத்துக்கும் பாக்கும் டேனும் ஓடி வராங்க. ஓயின்னு சொல்லிட்டு கத்த அந்த பக்கம் பேமும் ஓடி போயிடுது. நான் இப்போ பார்த்தது உண்மை தானே, உங்களுக்குள்ளே அது நடந்துச்சு தானேன்னு சொல்லிட்டு கீ கிட்ட கேட்க ஆமாம் வான்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. கீ அங்கே அப்படி நடந்ததுனால ஈன்னு பல்ல காமிச்சிட்டே வருது. அதை பார்த்து பாக்குக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்பாட் நல்லா இருக்குன்னு சொல்ல அந்த ஸ்பாட்டில் பெம்மை நிற்க வச்சு டேன் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நம்ம கீயால் பார்க்கவே முடியல. அப்புறம் ஒரு ஷாப்பில் போயிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. கீயும் பார்க்கும் ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கே நின்னாலும் பெம்மோட கண்ணு கீ மேலே தான் இருக்குது. இதை நோட் பண்ண டேன் என்ன சொல்கிறான்னா எனக்கு தெரிஞ்சு நீ எதையும் மறந்தா மாதிரி தெரியல, இன்னமும் அவன் மேலே லவ்வில் தான் இருக்கியோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுன்னு சொல்ல டேன் தயவு செய்து இப்படிலாம் பேசாதன்னு சொல்கிறாங்க. இல்லை இங்கே நடக்கிறத பார்த்து தான் சொல்கிறேன்னு சொன்னதும் எனக்கு பசிக்குது ஏதாவது சாப்பிட்லாம் வான்னு சொல்லிட்டு பெண் கூப்பிடுறாங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து ரூமுக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஹோட்டலில் புக் பண்ணி ஸ்டே பண்ணோம் இல்லையா, அதுக்காக வந்திருக்காங்க. அப்படி வரும்போது கீயோட கண்ணு பார்த்தீங்கன்னா டேன் எங்கே போகிறான்னு பார்க்கறதுலே தான் இருக்குது. ஸோ பாக்கிட்ட சொல்ல பார்க்கும் இதானே இப்போ டவுட்டு இரு நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேருக்கும் ஒரு ரூம் ஒரு கீ இருக்குது, உன்னோட கீ எங்கே பேமெண்ட்னு சொல்லிட்டு பேமெண்ட்டை கேட்க தோ இருக்குன்னு சொல்கிறா. அதே மாதிரி டேன் கிட்டேயும் உன்னோட கீ எங்கன்னு கேட்க அவனும் தோ இருக்குங்கிறான். ஓ அப்போ செப்பரேட் ரூம் தான் தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. சரி வா பார்த்துக்கலாம் வான்னு சொல்லிட்டு இவங்களும் போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது தான் பார்க்க என்ன சொல்லுதுன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 2 பேரும் டேட் பண்ணாங்க சான்ஸே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி நீ இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு பெம் கேட்க அதுக்கு பார்க்க எனக்கு அதெல்லாம் தெரியும், எனக்கு பெம்மோட டேஸ்ட் என்னன்னு தெரியாதா, போய் அவனையா சான்ஸே கிடையாது, அவனெல்லாம் கேரிங்கான ஆள் தான், நல்ல பையன்தான், நல்லா பார்த்துப்பான் தான், ஆனால் கண்டிப்பாக அவனை லவ் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல அதுக்கு கீ என்ன சொல்லுதுன்னா பாக் நீ அவன் நல்லவன்னு சொல்லி என்னை கெட்டவங்கிறத குத்தி காட்டுறியான்னு சொல்லி கேட்க உண்மையெல்லாம் கசக்க தான் செய்யும் பாஸ், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா பாக்கு ஒரு டைமு நான் உன்னை வந்து எதனால் பிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்டேன், அப்பா ஒரு சில ரீசன் சொன்னா அதை வச்சு தான் சொல்கிறேன்னு சொல்ல அப்படியா என்ன சொன்னான்னு ஈன்னு பல்ல காமிச்சிட்டு கீ கேட்க அதுக்கு பாக்கு அவள் என்ன சொன்னா தெரியுமா, நான் ஒரு நாள் இப்படி கேட்டேன், அதுக்கு அவள் ஒரு அழகான பதில் சொன்னான்னு சொல்ல என்ன பதில்னு சீக்கிரம் சொல்ல பாக்குன்னு சொல்லி கேட்க உன் வேலையை நீ பாரு என் வேலையை நான் பார்க்குறேன்ட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க.
ஐயோ! நான் கூட என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு எவ்வளோ எக்ஸைட் ஆனேன் தெரியுமான்னு சொல்ல. தெரியும். சரி விடு, டென்ஷன் ஆகாத, பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு டேன் வரான். ஹேன்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். கூப்பிட்டதும் பார்க்க நம்மளை தான் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு, சொல்லு டேன், என்ன விஷயம்னு கேட்க, உன்கிட்ட இல்லை கீக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கடை நடந்து போயிட்டே இருக்கான். இவனும் போய் நிற்க உடனே பார்த்து பக்குவமாக பேசுன்னு சொல்லி அனுப்பி வைக்க, இப்போ அங்கே வந்ததும் என்ன விஷயம்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம்னு சொல்ல என்னன்னு சொல்லி கேட்கும்போது, மறுபடியும் பெம்மை ஹர்ட் பண்ணாத, உன்னை நான் கெஞ்சி கேட்குறேன், தயவு செய்து அவளை ஹர்ட் பண்ணாதன்னு சொல்ல, நான் ஏன் அவளை ஹர்ட் பண்ண போகிறேன், நான் ஒன்றும் அவளை ஹர்ட் பண்ணுறதுக்காக வரல, அவளை லவ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி கீ சொல்ல, எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ லவ் பண்ண லட்சணம்லாம் எங்களுக்கு தெரியும், தயவு செய்து இன்னொரு தடவை லவ்ங்கிற பேரில் அவளை கஷ்டப்படுத்தாதன்னு சொல்கிறான் இவன். இங்கிலாந்தில் அவள் எப்படி இருந்தா தெரியுமா, எவ்வளோ மோசம். சரி அப்படின்னா எப்படி தான் இருந்தா, அப்படி என்ன கஷ்டப்பட்டான்னு சொல்லிட்டு கீ கேட்க, அப்போதான் டேனு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். எப்போவுமே அப்படியே பிடிச்சி வச்ச சிலை மாதிரி இருந்திருக்காங்க. நம்மளை சுற்றி யார் இருக்கா, யார் பேசுகிறா, எதையுமே கண்டுக்காம அப்படியே அதையே யோசிச்சுக்கிட்டு, நம்மளை ஒருத்தி தூக்கி போட்டாலே, நம்மளை வேணான்னு சொல்லிட்டாலே, இன்னொருத்திக்கிட்ட போயிட்டாலே அப்படிங்கிற விஷயத்தையே யோசிச்சுட்டு அப்படியே இருந்திருக்காங்க. அதுவும் ஒரு 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸு கரெக்டாக இவங்களுடைய அந்த பிரேக்கப் டைம் வரும் இல்லையா, அந்த டைமில் அப்படியே 2-3 டேஸ் சாப்பிடாம தூங்காமல் அதையே யோசிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அந்த டைம்லலாம் டேன் தான் கூட இருந்திருக்கான். அவங்களுக்காக வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறது, கிளாஸ் அட்டன் பண்ணி நோட்ஸ் எடுத்துகிட்டு வர்றது, இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணியிருக்கான். ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லி ப்ராக்கிட்ட கேட்கும் போது, ப்ரா தான் இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கா. அப்புறம் பாத்ரூமில் திடீர்னு தடுக்கி விழுந்துருவாங்க, போய் பார்த்தோன்னா அடிப்பட்டு ரத்த வெள்ளத்திலலாம் கடந்திருக்கா. அந்த அளவுக்கு ரொம்பவே இவங்களுக்காக அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கா. அப்போ அந்த கியரை கையில் வச்சுட்டு தான் இருந்திருக்கா எப்போவுமே. இவனுக்கு எல்லா சீக்ரெட்ஸுமே தெரிஞ்சிருந்திருக்கு. அந்த மாதிரி இருந்த அவ்வளோ பேடான ஒரு சுச்சுவேஷனில் இருந்து அவளை மறுபடியும் ஸ்ட்ராங்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா. இன்னைக்கு நீ பார்க்குறியே ஸ்ட்ராங்கான பெண், இவ கிடையாது, அன்னைக்கு அவளை ஸ்ட்ராங்காக நாங்கள் ஆக்கியிருக்கோம். ஸோ மறுபடியும் அந்த சுச்சுவேஷனில் அவளை கொண்டு போய் விட்டுறாதன்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, அவள் அதுக்கு என்ன சொல்கிற, இவ்வளோ கஷ்டப்பட்டாளா, எனக்காகவான்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்குறாங்க. நீ உண்மையாகவே அவளை லவ் பண்ணியிருந்தனா அவளை விட்டு விலகிடுன்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு கடன்னு போயிடுறான். இவன் எதுக்கு கோவமாக போகிறான்னு இவனை பார்த்துக்கிட்டு, நம்ம கீ ஏன் இன்னும் காணோன்னு சொல்லிட்டு கீயை பார்க்கறதுக்காக போனா, கீயும் அங்கே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா. நம்ம பண்ண விஷயம் அவள் மனசை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கு, எத்தனை வருஷம் அவள் கஷ்டப்பட்டுருக்கான்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ போயிட்டு டேன் ஏன் கோவமாக போகிறான், நீ ஏன் இப்படி உட்காந்துருக்கன்னு சொல்லி கேட்க, இத்தனை வருஷமா பெம்மு என்னால் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா, அதை பற்றி தான் அவன் சொல்லிட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. அது மட்டும்தான் சொன்னானான்னு கேட்டால் என்னை விலகிக்க சொல்கிறான், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்கிறான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்ல. அப்போ பார்க்கு, சரி நீ இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஆனாலும் சரி, எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி, நான் அவளை விட மாட்டேன், அவளை திரும்பவும் என்னை லவ் பண்ண வைக்கிறேன், எங்களுக்குள்ள மறுபடியும் லவ்வை க்ரியேட் பண்ணுறேன், அவளை கரெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முடிவெடுக்க, தட்ஸ் மை கேர்ள், வெரி குட், நான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அவளை தட்டுறோம் தூக்குறோன்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்க்க என்ன பண்ணுதுன்னா, கீயை கூப்பிட்டு, இப்போ பாத்திங்காக தான் பெம்மு போயிருக்கா, ஸோ இப்போ நீ அங்கே போனீன்னா பழசெல்லாம் 2 பேருக்கும் ஞாபகம் வரும், ஹக் பண்ணுவீங்க, கிஸ் பண்ணுவீங்க, அப்படியே மறுபடியும் லவ் ஸ்டார்ட் ஆகிடும், என்ன சொல்கிற, போன்னு சொல்ல. என்ன சொல்கிற, அது எப்படி திடீர்னு இப்படி வரும்னு சொல்ல. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, உங்கள் 2 பேருக்கும் இடையில ஆல்ரெடி ஒரு ஃபயர் இருக்குது, அந்த ஃபயரை லைட்டாக தூண்டி மட்டும் விட்டால் போதும், பத்துக்கிட்டு எரிஞ்சிடாது அப்படிங்கிற மாதிரி பார்க்க சொல்லுது. சொன்னால் கேளுமா, போன்னு சொல்லிட்டு ரொம்பவே கம்பல் பண்ணி இவளை உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. இதோட 9th எபிசோடு முடிஞ்சிருது. 10th எபிசோடில் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.